எனக்கு பசிக்கல, நான் போய் தூங்குறேன். எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. டேய் தலை வலிக்குதா? அப்படின்னா கண்டிப்பா சாப்பிட்டுட்டு போடுடா. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. அப்பா எங்க? அப்பா உள்ளதாண்டா இருக்காங்க, படுத்திருக்காங்க. அப்பா சாப்பிட்டாங்களா? இனி அப்பா ஒன்றும் வெளிநாட்டுக்குலாம் போக மாட்டாங்களே? போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க. நீ இப்போ சாப்பிடலன்னு வையேன், அவ்வளோதான். என்னைய நான் சாப்பிட்டேன்னு சொல்லிடுங்க மம்மி. நான் போய் தலை வலிக்குது, செம்மையா தலை வலிக்குது. நான் போய் தூங்குறேன். டீனா சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா. என்ன இந்த பையன் நம்ம சொல்றதே கேட்க மாட்டானே. ஸ்வேதா வேற கால் பண்றாளே. ஹலோ சொல்லுடாமா. ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டாம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. அப்புறம் எதுவும் பூமாரி கால் பண்ணலாமா? இல்லைடா, இன்னும் கால் பண்ணல. உனக்கு எதுவும் கால் பண்ணலையா? எங்கம்மா, எனக்கெல்லாம் எதுவும் கால் பண்ணல. நான் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பான்னு நினச்சேனே. அவள் ஊருக்கு போனதுலேருந்து இப்போ யாருக்குமே கால் பண்ணலையா? இப்போ கால் பண்ணலான்னு பார்த்தா மணி ஆயிடுச்சு வேற. நான் நாளைக்கு கால் பண்ணுறேன்டாமா. சரிம்மா. அப்புறம் அப்பா சுபின்லாம் எப்படிமா இருக்காங்க? அப்பா நல்லா இருக்காங்க. ஆனால் சுபின் தான். ஏம்மா சுபின்க்கு என்னாச்சு? அவன் என்னன்னா தெரியலம்மா, நேற்று வித்யாவோட வீட்டுக்கு வந்திருந்தான். வித்யாவா? அதாம்மா அவங்க ஆஃபீஸில் மேனேஜரு. தெரியுமா, ஆனால் அவங்களோட எதுக்கு வீட்டுக்கு வந்தான்? அது தெரியல, கூட்டிட்டு வந்திருந்தான். நான் பேசிட்டு இருந்தப்ப அந்த பொண்ணு படுக்க டப்புக்குன்னு என் காலில் விழுந்துருச்சு. அப்புறம் என்ன, அதை எஞ்சிக்க சொன்னேன். அதுக்கு அப்பா அம்மா இல்லையாமே, தெரியுமா உனக்கு? சிச்சோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதே மம்மி. அந்த பொண்ணு தான் சொன்னா எனக்கு அப்பா அம்மாலாம் இல்லை ஆண்டி அப்படின்ட்டு. அது என்னமோ உங்கள் பையனை அப்படி வளர்த்துருக்கீங்க இப்படி வளர்த்துருக்கீங்கன்னு ஆஹா ஓஹோன்னு பேசிகிட்டு இருந்தா. அப்புறம் இவன் சொன்னா போய் காஃபி எடுத்துட்டு வாங்க மம்மின்னு. நான் போய் காஃபி எடுத்துட்டு வர்ற கேப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அழுதுகிட்டு இருந்தா. யாரு, வித்யாவா? எதுக்கு அழுதுட்டு இருந்தாங்க? அது ஏதோ உங்க மாமா தான் வளர்க்குறாங்க போல. உங்க மாமா வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு ஃபோன் பண்ணி திட்டிருக்காங்க போல, அதான் அழுது என்கிட்ட சொல்றா. ஓ சரி. அப்புறம் சுபின் தான் போய் விட்டுட்டு வந்தான். வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். நேற்று ராத்திரியும் வந்து ஒழுங்காக சாப்பிடல, போய் படுத்துட்டான். கொஞ்சம் தான் சாப்பிட்டான். இன்னைக்கும் இவ்வளோ லேட்டாக வரான். ஏன்டான்னு கேட்டால் அது ஏதோ ஒரு ரீசன் சொன்னான். ஆனால் இப்போ சாப்பிடாம போய் படுத்துட்டான் அவன் பாட்டுக்கு, தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா? சரி இருங்கம்மா, நான் அவன்கிட்ட பேசி சாப்பிட சொல்கிறேன். பேசுமா, கேட்டால் சரிதான். அதெல்லாம் சொன்னால் கேட்பாம்மா, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஏதாவது கஷ்டப்பட்டு உங்கள் உடம்புக்கு தான் அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. சரிம்மா, நான் வைக்கிறேன்.